இது வந்து கட்டவிரல் வந்து அ நெருப்பு. அதுக்கு சீன்னு சொல்றோம். அதுக்கு பீஜம் வந்து ரம். அடுத்தது வந்து அ ஆள்காட்டி விரல் வந்து காற்று. அது வந்து வா. அதுக்கு பீஜ மந்திரம் ஹம். அடுத்தது வந்து நடுவிரல் வந்து ஆகாயம். யா அதுக்கு. பீஜ மந்திரம் யம். இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்ம கையிலேயே குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்க, மத்த நீங்க விரலெல்லாம் இது பண்ணுனா, ஒவ்வொரு மாரி வலிக்கும். வேற ஏதாவது முடியாம சில பேருக்கு ஆகும். ஆனா, இந்த சின் முத்திரையில கரெக்ட்டா இந்த காற்றும், இந்த நெருப்பும் கரெக்ட்டா வந்து அதனால தான் எவ்வளவு நேரம் இருந்தாலும், நீ வேற முத்திரையெல்லாம் செஞ்சு பார்த்தா எவ்வளோ நேரம் இருந்தாலும், அதக்கூட அவங்க செக் பண்ணி, இதுல இருந்தா தான் உங்களுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லாம இருக்குன்றத முத்திரை முதற்கொண்டு சொல்லி, அதுல சொல்லியிருக்காரு. ப இதழ் பரப்பி, நீ இதுல உட்காருன்னு சொல்லிட்டு 10 விரல்கையும் கால்ல வந்து அப்படி இதுல உட்காரு. இந்த கை 2யும் சின்முத்திரை புடிச்சுக்கோ. ஸ்ட்ரெயிட்டா முதுகெலும்ப குத்து விளக்கு மாரி எப்படி அந்த இதுல விளக்கு அது இருந்தா தான் அந்த 5 இதுவும் சரியா இருக்கும். அது மாரி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோ. உன்னுடைய வலது பக்கம் இடது பக்கம் நாசியில உள்ள சந்திரக்கலை, வலது பக்கம் உள்ள சூரியக்கலையும் 2யும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா உன் கவனம் ஃபுல்லும் இந்த இந்திரியங்களையும் மெய்வாய், கண், மூக்கு, செவி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, நீ வந்து சுழுமுனைக்கு இத கரெக்ட்டா எந்தவித சிந்தனையும் இல்லாம நீ எடுத்துன்னு வந்து, நீ வந்து அது வரும்போது செய்ய, செய்ய, செய்ய ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு 1 மந்த்ல கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு 3 மந்த்ல கிடைக்கும். நம்ம எப்படி அத விடாம நீ அத எடுத்துன்னு போய் மெல்லமா அதுவே போகும். நம்மளா வந்து தூக்க வேணாம், செய்ய வேணாம். பாக்க, 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 பாக்க 2 நமக்கே உள்ளுக்குள்ளார இந்த நெத்திக்கிட்ட குரு, குரு, குருங்கும். உள்பக்கம் போறது இது வந்து எதுவும் முடியாது. உணர்றது தான் இது. ஸோ, அப்படி போகும்போது உங்களுக்கே தெரியும். இது 2ம் சேர்ந்து கரெக்ட்டா அங்க போயிட்டு அதே மாரியே போகும். அதே மாரியே இறங்கும். அப்படியே நம்ம விடாம செய்ய, செய்ய அந்த சுத்தி இருக்கிற ஜவ்வு மாரி அடைச்சிருக்கிற இதெல்லாம் டஸ்ட் எல்லாம் அப்படியே அதான் எப்படி இந்த பனிக்காலத்துல வந்து நம்ம வெயில் தெரியாது. அந்த சூரியனோ, சந்திரனோ வெயில் வர, வர, வர அது விலகுற மாரி நம்ம செய்யற இதுல இந்த ஹீட் உள்ளேருந்து ஊதும்போது, அந்த ஹீட்டுல போய் அதெல்லாம் கரைஞ்சு, கஃபம் மாரி இறங்கி அது துப்பிடணும். எந்த கஃபம் இறங்குனாலும் உள்ளேருந்து அமிதம் விழுங்கக்கூடாது. அதை எப்படி வெளியில காரி துப்பிடணும். அதுக்கப்புறம் அது இறங்குனதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரியும். அது இறங்க ஆரம்பிச்சுட்டாலே 1 மந்த் வரைக்கும் அந்த இடம் போறது, மேல கரெக்ட்டா எப்படி ஏறுது அந்த வாயு இதெல்லாம் நமக்கே செய்ய செய்ய ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். எனக்கும் நானும் செய்யணும். நானும் நான் கைவல்யம் அடையணும். நானும் மோட்சம் அடையணுங்கிறது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஸோ இவரு நம்ம பிதாஜியோட எப்படி இந்த ஒரு டிவோஷனல் சாங் பார்க்கலாம். ஊது உந்தன் உள்ளிலே உலாவ ஜீவ காற்றினை ஓடும் 8 2 ஓடிடா பிராணனை ஓடும் 8 2 ஓடிடா பிராணனை 8 2ங்கிறது அதேதான். சந்திரக்கலை 8 2ங்கிறது சூரியக்கலை இந்த 2யும் எடுத்துன்னு போய் அதை சேருண்டாரு. ஓடும் 8 2 ஓடிடா பிராணனை ஊடு உந்தன் உள்ளிலே உலாவ ஜீவ காற்றினே கண்ணும் விண்ணை எட்டிட கருத்து வாக்கு ஒத்திட கண்ணும் விண்ணை எட்டிட கருத்து வாக்கு ஒத்திட துந்துமை புலன்பொறி துளைந்து ஞானம் தந்திட துந்துமை புலன்பொறி துளைந்து ஞானம் தந்திட ஊது உந்தன் உள்ளிலே உலாவு ஜீவ காற்றினே கோடி யுகமே வாழலாம். எப்போ இந்த மாதிரி நீ கரெக்டா ஊதி உன்னுடைய ஜோதியினை பாத்தினாக்க கோடி யுகமே வாழலாம் கோபமே தவிர்க்கலாம் கோடி யுகமே வாழலாம் கோபமே தவிர்க்கலாம் ஊது உந்தன் உள்ளிலே உலக ஜீவ காட்டினே ஆடும் ஜீவன் ஆக போதன் அம்பலத்தில் வாழலாம் உலக விஷயம் தன்னை ஓரிடத்தில் இருந்து அறியலாம் கலகநாசம்
கலகநாசம் மௌனமாகி கடவுளாக ஆகலாம். கலகநாசம் மௌனமாகி கடவுளாக ஆகலாம். ஊது உந்தன் உள்ளிலே உலாவு ஜீவ காத்தினை. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம சித்த வேதத்துல நம்ம கடைசியாக நேற்று வரைக்கும் பார்த்தது எதுன்னு பாத்தீங்கன்னா 20வது அத்தியாயம். அதுல உலகத்துல பலவித மதங்கள் இருக்கிறது என்றும், இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், முகமதிய மதம் என்று இது பலதரப்பட்ட மதங்கள் இருக்கிறது என்று சொல்லி வருகிறார்களே, இவற்றை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும் என்ற முறையில பார்க்க சொல்லதான் ஞானபிதா சொல்றாரு. மதம் என்பது பல வகையாக இருக்க முடியாதது. அது இருந்தால் அது ஒரே ஒரு மதமாகத்தான் இருக்க வேண்டும். அது எதுவென்றால் அந்த ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த வழிமுறையை சொல்லக்கூடியது தான். அதுதான் மதமாக இருக்க வேண்டும். அதை தவிர வேற எதுவும் மதமாக இருக்க முடியாதது. ஆனால் பல்வேறு பெயர்கள் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் காலங்கள், சூழ்நிலைகள், வாழ்ந்த இடங்கள், கூடவே அந்த மகான்களுடைய பெயர்கள், அந்த மதத்தை ஸ்தாபித்த மகான்களுடைய பெயர்கள், இந்த பலவிதமான அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு பெயர்கள் என்பதுதான் உண்மையில் உருவாக்கப்பட்டிருக்கவே தவிர, உண்மையிலே அதனுடைய நோக்கம் என்பது ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாக செய்வதாகத்தான் இருக்க வேண்டும். அதை தவிர வேறு எதை சொன்னாலும் அவை உண்மையான மதங்கள் என்பது ஆகாது என்பதை பற்றித்தான் நமக்கு தெளிவுபடுத்தினார். இன்று 21வது அத்தியாயம் பிரம்ம உபதேசம். பொதுவாக உலகத்துல பிரம்ம உபதேசம் பெற்றால் அது கிடைப்பதற்கு மகா வாக்கியங்கள், சதுர் வாக்கியங்கள், அது அந்த அந்த மாதிரி அந்த உபதேசம், அது பிரம்மம் அந்த நிலை கிடைக்கிறதற்கு, நமக்கு மோட்சம் கிடைப்பதற்கு இந்த வாக்கியங்களை நாம் பயன்படுத்தினால், அதை உச்சரிச்சாலே, அதை திரும்ப திரும்ப மனனம் செய்வதாலேயே, அதை சிந்தித்தாலே மோட்சம் கிடைக்குமா? இதுதான் இந்த இடத்துல கேள்வி வருது. ஞானபிதா இந்த சித்தவேத புக்ல பல்வேறு விதமான பரிணாமங்கள்ல ஆன்மீகம் என்ற பெயரில் ஜீவனை விரயமாக்கக்கூடிய பல்வேறு செயல்கள், அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி அந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முறையில தான் பல தரப்பட்ட விஷயங்களை ஞானபிதா ஒரு சாதாரண உலகவாசியாக இருந்து சித்த வித்தைக்கு பயணிப்போருக்கு ஏற்படக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கு ஒரே விடையைத்தான், உன்னுடைய ஜீவசக்தியான வாய்வை வெளியில் விடாமல் உனக்குள்ளேயே நிலைநிறுத்திக்கொள். அது மனமாக வெளியில் செயல்படாமல், அப்படி மனமாக அது செயல்படும் பொழுது ஜீவசக்தியான வாய்வு விரயம். அப்ப அந்த விரயம் ஆகுது என்றால் ஜீவசக்தியான வாய்வு அந்த ஜீவன் உற்பத்தியான எங்கிருந்து தோன்றியதோ அந்த ஈஸ்வரனோடு இடத்தில் ஐக்கியமாக விடாமல், எப்போதெல்லாம் அந்த மனம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ, வெளியில் வியாபித்துக் கொண்டிருக்கின்றதோ, அப்போதெல்லாம் அந்த நிலை ஏற்படும். அப்ப அதை தடுக்க வேண்டும் என்ற முறையில தான் ஞானபிதா இத்தனை அத்தியாயங்களை விளக்கம் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு மிக முக்கியமான டவுட், சதுர் வாக்கியங்களை நாம் மனனம் செய்வதாலேயோ திரும்ப திரும்ப சொல்வதாலேயோ மோட்சம் நமக்கு கிடைக்குமா? அப்ப அத்தகைய சதுர் வாக்கியங்கள் எவை? பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம்.
இத்தகைய வார்த்தைகளை நாம் உபயோகிப்பதால் நமக்கு மோட்சம் கிடைக்குமா? இதுதான் இந்த இடத்துல கேள்வி. இப்ப இதனுடைய பொருளை அறிந்து மனனம் செய்திருக்க செய்தால் அதனுடைய பொருள் கூட தெரிஞ்சிச்சு. அதை மனனம் செய்தால் நமக்கு மோட்ச கதி கிடைக்குமா? அப்ப முதல்ல அந்த பொருளை பார்ப்போம். அப்புறம் அதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எந்த நிலை என்பதையும் நம்ம பத்தி பார்ப்போம். அப்ப சீடனிடையே இந்த கேள்வி, நீ என்ன அர்த்தம் அதுக்கு நினைச்சிட்டு இருக்க? பிரஜானம் பிரம்மம் என்றால் சீடன் சொல்றாரு, இது அதான் நமக்கு நம்மிலிருந்து பிரகரிசிக்கப்பட்ட அறிவு, அதாவது வேறிட்டு வேறிட்டு அறியப்படுகின்ற அறிவெல்லாம் பிரஜானம், எல்லாமே பிரம்மமாகும். நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு வெளியே பிரகாசிக்கும் போது பின்னப்பட்டு பல்வேறு விதமாக வேறிட்டு வேறிட்டு புது புதுசான ஒரு நாலேஜ், அறிவு, இதுதான் பிரஜானம் பிரம்மமாகும் என்றும், வேறிட்டு வேறு அறிவுது அறியப்படுகிற அறிவெல்லாம் பிரஜான பிரம்மம் என்று, இதுதான் சீடன் விளக்கம் சொல்றாரு. இது தவறா ரைட்டா? நம்மிலிருந்து ஜீவசக்தியான வாயு தான் அறிவுன்னு ஏற்கனவே ஞானபிதா சொல்லிட்டாரு. இது ஆனால் அதனால் அறியப்படும் விஷயங்கள் எல்லாமே அறிவு என்ற முறையில தான் இந்த இடத்துல வருது உங்களுக்கு. இது உலகத்தில் நான் சம்பாதிக்கிறதுக்கான அறிவை நாலேஜ வளர்த்துக்கிறது, இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல PhD படிப்பதற்கான அறிவை வளர்த்துக் கொள்வது, இல்ல என்னுடைய குடும்பம் சுமூகமா நடத்துவதற்கான ஒரு அறிவை வளர்த்துக் கொள்வது, இல்ல ஏதோ ஒரு போர்ட்ஸ்ல ஒரு கிண்ண சாதனை புரிவதற்காக ஒரு அறிவை வளர்த்துக் கொள்ளும், இதெல்லாம் அறிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையில இதெல்லாம் கிடையாது என்பதுதான் வருகிறது. இதெல்லாம் அறிவதற்கு எது காரணமாக இருக்கின்றது? நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு தானே. அதுதானே படைத்தல், காத்தல், அழித்தல், இத்தகைய 3 தொழில்களையும் அதுதானே செய்கிறது. இந்த ஜீவன் இல்லாவிட்டால் நம்மளால இதெல்லாம் அறிய முடியுமா? கேட்க முடியுமா? அனுபவிக்க முடியுமா? இப்ப அறிவதற்கெல்லாம் அறிவாக எது இருக்கின்றதோ அதுதான உண்மையான அறிவு, ஜீவசக்தியான வாயுத்தான அறிவு. ஆனால் சீடன் இந்த இடத்துல விளக்கம், பிரஜானம் பிரம்மம் என்றால் பிரகர்ஷிக்கப்பட்ட அறிவு, வெளியில் அதாவது வேறிட்டு வேறிட்டு அறியப்படுகின்ற அறிவெல்லாம் பிரம்மமாகும் என்றும், அதுதான் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அதுக்குதான் ஞானபிதா இந்த மகா வாக்கியங்களை நம்ம தியானம் செய்வதாலேயோ இல்ல அத திரும்ப திரும்ப உச்சரிப்பதாலேயோ ஒரு பயனும் கிடையாதது. அது பிரஜான பிரம்மத்துக்கு இந்த இடத்துல சொல்றாரு ஞானபிதா. இந்த மாதிரிலாம் நம்ம விசாரணை செய்தால், இந்த மாதிரிலாம் அறிவை வேறிட்டு வேறிட்டு அறியக்கூடிய பல்வேறு வகையான திறமைகளை நாம் வளர்த்து கொண்டால், நீ உலகத்துல எவ்வளவுதான் நாலேஜ் வளர்த்துப்பீங்கோ. இப்ப உலகத்துல அறிய வேண்டிய அறிவு என்னுடைய எல்லாமே வெளியில பலவிதமான அறிவுகளான விஷயங்களை, பல்வேறு புத்தகங்களை படிப்பது, நம்மளுடைய நாலேஜ் வளர்த்து கொண்டு நம்ம அறியப்படுகின்றமே. அப்ப எவ்வளவுதான் அறிய முடியும்? எத்தனை கிரகங்கள் இருக்கிறது, அதை எல்லா பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த பூமியிலேயே பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்கிறது, அதை பற்றிலாம் எப்படி நம்மளுக்கு அறிவு வரும்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அறிய முடியும். இதை ஒட்டுமொத்தமாக அறிவதற்கு என்பது எல்லைக்குட்பட்டு இந்த உடம்பில் இருப்பதால நம்ம முழுவதுமாக அறிய முடியாதது. ஆனால் பிரஞான பிரம்மத்துக்கு சீடன் விளக்கம் கொடுக்கக்கூடியது இப்படித்தான், வேறிட்டு வேறிட்டு அறியப்படுகின்ற அறிவெல்லாம் பிரம்மமாகும் என்று. அப்ப எவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியாதது? அதுக்குதான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு, பிரதிபலிக்கப்படுகின்ற அறிவு பிரம்மம் என்றும், அது தன்னிலிருந்து பிரதிபிம்பிக்கின்ற தம்மிலிருந்து பிரதிபிம்பிக்கின்ற வஸ்துக்களை அறியப்படுகின்ற அறிவு எதுவோ அதுதான் பிரம்மம்.
வெளியில இருக்கின்ற அந்த அறிவெல்லாம் அது பிரம்மன்னு நீ எடுத்துக்காத. வேறிட்டு வேறிட்டு இதெல்லாம் அறிவதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ, எதன் மூலமாக இதெல்லாம் நீ வெளியில இருக்கின்ற அந்த நாலேஜ், நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு அது வெளியில போய் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வெளியில போய் தானே எல்லாத்தையும் அறிகிறது. அது பிரதிபிம்பிக்கப்பட்டவே தானே நமக்குள்ளேயே. அது மீதி இருக்கிற ஜீவசக்தியான வாயுகள் தானே நீ அதை உணர்ற. அப்ப வெளியில போனதான் அதுதான். மீதி இருக்கிற ஜீவசக்தியான வாயுல தான் வெளி அறிவெல்லாம் நீ அறிந்து கொள்கிறாய். அப்போ மொத்தத்துக்கு எல்லாமே ஜீவசக்தியான வாயு தான் அறிவு அந்த இடத்துல. அதான் இந்த இடத்துல சொல்கிறாரு, வெளியில இருந்து நீ எப்படி நீ அறிகிற? காதுகளால் கேட்டறிவதும், கண்களினால் பார்த்தறிவதும், மூக்கினால் முகந்தறிவதும், நாக்கினால் ருசித்தறிவதும், தொக்கினால் அதாவது தோளினால் தொட்டறிகின்ற இந்த 5 நிலைகள் அறிவதற்குள்ள காரணமாக அறிவாகும் பிரம்மம். இப்ப அது 5ம் செயல்படணும்னா ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கணும்ல. ஜீவசக்தியான வாய்வு தானே அறிவு. இந்த அறிவு இருந்தால் தானே இந்த 5 இந்திரியங்களும் அதால செயல்படும். உங்களுக்கு அது இந்த 5 வித துவாரங்கள்ல அறியப்படுகின்றது எல்லாமே. எதெல்லாம் அறிகிறோம்? இத பத்திலாம் 16ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருக்க. அதுக்கெல்லாம் அறிவது எது? மனம்தான அறிவுக்கு உத்தரவாதி. இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மனம்தான் பிராமணன் என்று. வேதமானது அறிவு. அந்த அறிவை அறிவதற்கு எது காரணம்? அந்த மனம்தான உத்தரவாதி. அப்ப அந்த மனம் வந்து தன்னிலிருந்து பின்னமாகி அது வெளியுள்ளில் பல விதங்களில் பிரகாசிக்கப்படுகின்றது. ஆனா நீ அததான் நீ அறிவுன்னு சொல்ற. அது கிடையாதது. அந்த மனம் இயங்குவதற்கே எது அடிப்படை காரணமாக இருக்கின்றதோ, அது பிரகாசிப்பதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ, அந்த பிரகாசம் தன்னுடைய மனதிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது. அதாவது பிரதிபிம்பிக்கிறது அதுதான். அததான் நம்மளே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம அறிவாளியை நம்ம அதை தான் கவனிக்கிறோம், பார்க்கிறோம், அறிகிறோம். அப்படி பிரகாசிக்கப்படுகின்ற அந்த மனசக்தி அது பின்னப்படாம தன்னில் தானே அடங்கி நிற்கிறதாகும் பிரஜானம் பிரம்மம் என்று சொல்லுவது. அப்ப சீடன் சொன்னதுக்கும் ஞானபிதா சொல்றதுக்கும் இந்த இடத்துல வித்தியாசத்தை பாருங்க. வெளியில பல்வேறு விதமான அறிவு என்பது 5 இந்திரியங்கள் மூலமாக உலகத்துல நாலேஜ் வரணும்னா நிறைய புக்கு படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பார்க்கணும், கேட்கணும், அறியணும். இதெல்லாம் கடைசி உண்மையான அதெல்லாம் அறிவு என்பது கிடையாதது. அதெல்லாம் நீங்க தேடி போற அந்த அறிவை தேடி போற. ஆனால் உன்னுடைய 5 இந்திரியங்களுடைய செயல்பாட்டை ஒரு புள்ளியில் குவிக்கக்கூடிய அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் குவிக்கக்கூடிய அந்த திறமை உனக்கு இருந்தால் உன்னை தேடி இந்த உலகத்தினுடைய அறிவு எல்லாம் உன்னை தேடி வரும். இல்லைன்னா நீ அதை தேடி போகணும். நீ வெளியில விட்டு தேடணும்னா நீ அதை தேடி போகணும். அப்ப எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய அறிவை? முடியாது. ஆனால் உனக்குள் செயல்படுகின்ற இது 5 செயல்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்க அது மேல் ஒரு புள்ளியில் குவிக்கக்கூடிய அந்த திறமை, அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் குவிக்கக்கூடிய அந்த திறமை ஒன்று இருந்தால் உன்னை தேடி அந்த அறிவுகள் என்பது இயல்பாகவே வந்துவிடும். நாம தேடி போனோமா, அது நம்ம தேடி வரணுமா? அதுதான் அந்த காலத்துல ஞானிகள் ஒரு உட்கார்ந்த இடத்திலேயே பூமி தன்னைத்தானே 24 மணி நேரத்துல சுத்திக்கிறது தெரிஞ்சிட்டாங்க. 364 சூரியனை சுத்துது. சுக்கிரனுக்கும் பூமிக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. பூமிக்கு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. வானவெளியில இத்தனை நட்சத்திர மண்டலங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் அவங்க தேடி போய் கண்டுபிடிச்சாங்க அந்த இடத்துக்கு? கிடையாது. இருந்த இடத்திலேயே கண்டுபிடிச்சாங்கன்னா அப்ப தன்னுடைய இயக்கத்துக்கு அடிப்படை காரணமாக, தன்னுடைய படைத்தலுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை
சலனமில்லாமல் தனக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போது அந்த அறிவெல்லாம் நமக்குள்ளேயே அது இயல்பாக வந்துவிடும். என்ன நான் நீ என்ற பேதம் கிடையாது அவர்களுக்கு. தானாயிருக்கின்ற வஸ்து நானாகும் பொழுது, நான் எப்ப உண்டாச்சோ நான் எனும் அகங்காரம், அப்ப நான் வேற நீ வேற என்ற மற்றொரு பேதம் என்பது உருவாகிறது. அந்த தானாயிருக்கின்ற அந்த வஸ்து தான், அந்த பிரம்மமாக இருக்கின்ற அந்த வஸ்து தான் அகங்காரத்தால அது தானாகும் பொழுது கூடவே சேர்ந்தது. அகங்காரத்துல அந்த தான் என்பது நானாகிறது. அந்த நான் ஒரு அரசல நீ என்ற வேறுபாடு. அப்ப அந்த இரண்டும் நான் நீ என்ற அந்த வேறுபாடு தான் தான். அந்த நிலை இருக்கும் போதுதான் அதுதான் உண்மையான பிரஜானம் பிரம்மம். அந்த பிரம்மம் என்ற அந்த நிலையை நம்ம அறிய முடியும். அப்ப 5 இந்திரியங்கள் வழியாக மனம் வந்து செயல்பட்டு ஜீவனை அது விரயமாக்கிக்கிறது. ஆனால் அந்த மனமானது அந்த வெளியில் விரயமாக்கிக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை உள்ளுக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தி பிரகாசிக்கும் போதுதான் அந்த மனமானது தானே அது பிரம்மமாகிறது. அப்ப அந்த நிலையில தான் அந்த மனமும் அந்த ஜீவனும் அது ஒருநிலைப்படும் போது தான் அந்த ஜீவன் அந்த ஈஸ்வரனோடு அது ஐக்கியமாகக்கூடிய அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் ஒருங்கிணைக்கும் போது தான் அந்த பிரஜானம் பிரம்மம் என்பது அது நமக்குள்ள அது செயல்படுகிறது. ஆனா இத வார்த்தையில பிறகு சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த வார்த்தையை தியானித்து என்ன பயன்? அது பிராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்ணாதானே, செயல்படுத்தினாதானே. நான் கூட சத்சங்க பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கலன்னா, சத்சங்க பேசணும் இதையே நான் தியானிச்சுனே இருக்கிறேன். அதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கலன்னா எப்படி நான் பேச முடியும்? அதே மாதிரிதான் பிரஜானம் பிரம்மம் என்பது இது ஒரு வழிகாட்டுதல். அது பிராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்ப அந்த வார்த்தையே பிடிச்சிட்டுது. ஏதோ ஒரு ஊரு போறதுக்கு ஒரு மைல் கற்கள் இந்த பக்கம் 8 கிலோமீட்டர் போனா இந்த ஊர் அடையலான்னு போட்டிருக்கோம். இந்த மைல் கல்லை பிடித்து கொண்டால் எப்படி அந்த ஊரை போக முடியும்? அங்கே அந்த மைல் கல்லையே பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்து அந்த மைல் கல்ல தியானம் பண்ணிட்டு இருந்தா எப்படி நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும்? அதே போல்தான் இந்த மகா வாக்கியங்கள் அது வழிதான் காட்டும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவது என்பது அது சொன்ன வழி நடக்க வேண்டும். அப்போதுதான் அந்த மகா வாக்கியங்கள் என்பது முழுமையாக செயல்படும். அது என்ன சொல்லியிருக்கு? ஜீவசக்தியான வாய்வை விரயம் செய்யாதே, அது உனக்குள்ளேயே அது நிலைநிறுத்திக்கொள். 5 இந்திரியங்கள் மூலியமாக தேடப்படுவது எதுவும் அறிவு என்பது கிடையாதது. அந்த இந்திரியங்கள் செயல்படுவதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ அதை அறிவதுதான் உண்மையான அறிவு. அதுதான் பிரஜானம் பிரம்மம். அடுத்ததாக அகம் பிரம்மாஸ்மி, அது சீடன் விளக்கம் சொல்றாய். நான் பிரம்மமாய் பாவிக்கின்றேன். நான் சொல்லியிருந்தா அப்புறம் என்ன பிரயோஜனம்? அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக பாவிக்கிறேன் என்று இதை பத்தி நான் சொல்லினேன். நான் தான் பிரம்மம், நான் தான் பிரம்மம், நான் தான் பிரம்மம், நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பயன்? ஜீவசக்தியான வாய்வு விரயம் தானே ஆகுது அந்த இடத்துல உங்களுக்கு. அதுக்குதான் அகாரமாய் இருக்கின்ற வெளியுள்ளில் தானாயிருக்கின்ற அந்த பிரம்மம் ஹம் என்ற பிரகிருதி, அதாவது இயற்கை தண்ணில் இருந்து மாயையாய் சலித்துக் கொண்டிருக்கின்ற சலனம் இல்லாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய தன்னில் தானே அடங்குகின்றதாகிறது. அப்ப அது நமக்கு சீடன் சொல்றது என்ன? நான் என்ன பிரம்மமா நான் பாவிக்கிறேன். இதை நான் சொல்லியிருந்தேன் என்ன, இந்த வார்த்தையை சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரம்மம் மாயை என்ற 2 நிலைகள், ஈஸ்வரனுடைய 2 தன்மைகள், சகலத்துவம் நிஷ்கலத்துவம். ஒன்னு கலக்கமுள்ள தன்மை, ஒன்னு கலக்கம் இல்லாத தன்மை. நான் பிரம்மமா பாவிக்கிறேன் என்ற ஒரு கலக்கம் உண்மை தன்மையிலேயே நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய ஜீவசக்தியான வாய்வு சலனப்பட்டு கொண்டே தானே இருக்கின்றது. சலனமில்லாத அந்த நிலைக்குத்தான பிரம்மம் என்ற நிலை. அந்த பிரம்மம் என்ற நிலையை சலனப்பட்டு கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்?
அப்ப அதால சீடன் சொன்னது ஒரு பயனும் கிடையாது. அதுக்குதான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு, இது தானாயிருக்கின்ற அந்த பிரம்மம் அதுவே என்ற பிரகிருதி, அதாவது இயற்கை, அதுல அந்த இயற்கையிலிருந்து தண்ணியிலிருந்து மாயையாய் சலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சலனம் இல்லாமல் அகம் பிரம்மாஸ்மி என்பது அந்த வார்த்தையே சலனம் உள்ள வார்த்தை தான். அப்ப அத உச்சரிச்சாலே சலனம். அப்ப அது சலனம் இல்லாமல் தன்னில் தானே அடக்குறதாகிறது. அப்ப பிரகிருதி இயற்கை நம்மிலிருந்து தான். அந்த நைட்டு தூங்க சொல்ல நமக்கு உலகம் கிடையாது, நம்மிலிருந்து தான். நம்மளுடைய உலகம் ஜீவசக்தியான வாயு வெளியில் வியாபிக்கும் பொழுது நமக்கு உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை. கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே இயற்கையினுடைய படைப்புகள் தான். அப்படி சலனப்பட விடாமல் நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போதுதான் அந்த இயற்கை தன்னிலிருந்து மாயையாய் சலித்துக் கொண்டிருக்கின்ற சலனம் இல்லாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல தன்னில் தானே அடக்கிறது. இதுக்குத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலை, அது தியானமோ தியானிப்பதற்கோ மற்றொன்று இல்லை. இப்ப பிரம்மம் ஒன்று இல்லை, மாயை ஒன்று இல்லை, ரெண்டும் மற்ற சகலத்துவம் நிஷ்கலத்துவம், அந்த இரண்டு மற்ற அந்த திறமை வெளியில வியாபிக்கும் போதுதான் இத்தகைய நிலைகள். சகலத்துவம் ஒன்று இருக்கிறது, நிஷ்கலத்துவம் ஒன்று இருக்கிறது. இந்த மாதிரி நிலைமைகள் உள்ளில் போயிட்டுன்னா 3 காலங்கள் கிடையாது, 3 தேகங்கள் கிடையாது, முக்குணங்கள் கிடையாதது. அப்ப அத்தகைய நிலைதான் அகம் பிரம்மாஸ்மி. அப்ப உள்ள போயிட்டுனா எதுவுமே கிடையாது நமக்குள்ள. அதால அத்தகைய வார்த்தைகளை தியானிப்பதற்கோ தியானமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல எதுவுமே கிடையாது, மற்றொன்று என்பது ஒரு கிடையாது. தத்துவமசி அதுக்கு சீடன் சொல்ற விளக்கம், அது நீயாகி பாவிக்கின்றது என்றும். பாவிச்சா என்ன பயன்? அது தத்துவமசி அது நீயாகி பாவிக்கின்றது. நானா பிரிஞ்சிட்டனே, மாயையா பிரிஞ்சு அகங்காரத்துல இருக்கிறன. அகங்காரத்தில் இருக்கக்கூடிய என்ன அது நீதான், அது நீதான், அது நீதான், நீதான் கடவுள், நீதான் கடவுள்னா எப்படி? ஜீவன் ஈஸ்வரனோடு பிரிந்து ஜீவன் ஆயிடுச்சு அகங்காரத்தினுடைய தன்மையால். அது நான் தான் ஈஸ்வரன், நான் தான் ஈஸ்வரன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன பயன்? அது அந்த ஈஸ்வரனை நீயாக பாவின எப்படி வரும்? அது அப்போ அப்படி அதுதான் நான்னாலே எனக்குள்ள அகங்காரம் ஒர்க் ஆயிட்டு தானே இருக்கிறது. அப்ப அததான் ஞானபிதா அந்த மாதிரி வேண்டாம், அது சொன்னாலே உனி சலனப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். தத்துவமசி. அப்ப தத்தி என்றால் துவம் பிளஸ் அசி. தத்தி என்றால் பிரம்மம், துவம் என்றால் நீ அல்லது நான், ஈ என்றால் சக்தி, துவம் என்றால் நீ, அதாவது நான் என்ற நிலைமை வந்தாலும் நீ கூட சேர்ந்து ஒட்டிட்டு வந்துடும். இந்த பிரபஞ்சத்துல நான் ஒண்ணு சொன்னாலே வேறொன்று என்னை தாண்டி ஒரு தவிர்த்து ஏதோ ஒன்று இருக்கிறது, அதெல்லாம் நீ என்று ஆகிறது, மற்றொன்று ஆகிறது. அதுதான் இரண்டாக, துவம் என்றால் இரண்டு, இரண்டாக பிரிகிறது. தத்தென்றால் அந்த பிரம்மம் தான் இரண்டாக பிரியுது. அப்ப பிரிய சொல்ல அதனுடைய சக்தி தான். அதாவது தானாயிருக்கின்ற அந்த சக்தி தன்னிலிருந்து வெளியில் சலித்து, அப்ப வெளிமூச்சு உள்மூச்சு, உள்மூச்சுன்னா வெளிமூச்சுன்னா நீ. அப்ப நான் நீ, நான் நீ, நான் நீ, அப்ப 2 விதமாக பிரியுது உங்களுக்கு. இது அந்த மாதிரி பிரியாம, அதாவது தானாயிருக்கின்ற அந்த சக்தி தன்னிலிருந்து வெளியுள்ளில் சலித்து வியாபித்து நசித்து கொண்டிருக்கின்ற அது மனதினுடைய சக்தி தான். அசி என்றால் பாவிக்கின்றது, அதாவது ஆகின்றது. எதுன்னா தத்துவமசி என்பது தத் என்னும் பிரம்மத்தில் இருந்து துவம் என்ற அதுல இருந்தா நீ எனும் நானும் அந்த மனோசக்தியான அது வெளியில உள்ள போவதால
பலவிதமாக சலித்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி சலிக்காம பிரம்மத்திலேயே லயிக்கின்ற அந்த நிலைமைக்குத்தான், அது உற்பத்தியான இடத்திலேயே அசைவில்லாமல் லயிக்கின்ற அந்த நிலைமைக்குத்தான். அப்போ அந்த சமயத்துல எல்லா விதத்திலும் வெளியில சலித்து கொண்டிட்டு வெளியில பார்த்து பிரமித்து கொண்டிருக்கின்ற, இதுதான் சூப்பர்னு, வெளியில நான் பல கோடி சம்பாதிச்சாதான் சூப்பர், இல்ல நான் கின்னஸ் சாதனை புரிஞ்சாதான் சூப்பர் என்று பிரமித்து கொண்டிருக்கின்ற அந்த மனசக்தி அது உள்ளுக்குள்ளேயே அடங்கும் போது அது பிரம்மமாய் தீருகிறது. அதுதான் உண்மையான தத்துவமசிக்கான அர்த்தம் அது. அப்போ அந்த டைம்ல தியானமோ தியானிப்பதற்கோ எதுவுமே கிடையாது. இததான் ஞானபிதா சொல்றாரு. அடுத்ததாக பார்த்தனா, அயம் ஆத்மா பிரம்மம், ஆத்மாதான் பிரம்மம் ஆகின்ற என்றாகும் என நான் கருதி இருக்கின்றேன். ஆத்மாதான் பிரம்மம் என்றாதாகும் என நான் கருதுகின்றேன். சீடன் சொல்லுது. அந்த மாதிரி நினைச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு சொல்லியே ஜீவசக்தியான வாயு விரயம் தானே ஆகுது. நான் தான் பிரம்மம், நான் தான் பிரம்மம், நான் தான் பிரம்மம், என்னுடைய ஆத்மா தான் பிரம்மம் அப்படி சொல்லி என்ன பயன்? மாயையில் தானே சொல்ற, மாயையில் தானே நீ அதை சொல்லிட்டே இருக்கிற. அப்ப அது எப்படி பிரம்மமாகும்? அயம் ஆத்மா பிளஸ் பிரம்மம். அயம் என்றால் இ, ஆத்மா, பிரம்மம் என்றால் பிரம்மம் எனவும் பொருட்படுக. அயம் என்பது ஈ என்கின்ற ஒரு சக்தி, அசைந்து கொண்டிருக்கின்ற சக்தி. அந்த சக்தி அது வெளியில உள்ள போகுது. பிரம்மம் தான் அது மனமாக மாற வெளியில உள்ள போகுது. அப்ப மனசக்தி என்பது நமக்குள்ள விரயமாகி கொண்டுதான் இருக்கிறது. அப்போ எல்லா விதத்திலும் அது வெளியில் பிரகாசித்து வெளியில போயிட்டு 5 இந்திரியங்கள் வழியாக பிரகாசிக்கிறது. எப்போ அது வெளியில போய் பிரகாசம் ஆகாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அந்த பிரகாரம் வெளியுள்ளில் பிரகாசிக்காமல் தன்னில் இருக்கின்ற அந்த ஜீவன்லேயே அது லயிக்கும் போது அந்த மனசக்தியானது ஆத்மாவில் பிரகாசித்து சலனமில்லாமல் இருக்கின்ற நிலைமையாகிறது. அப்பதான் அயம் ஆத்மா பிரம்மம் என்பது நடைமுறை வாழ்க்கையில வர்றது, செயல்படுறது. நான் கூட நான் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தா என்ன பண்ணணும்? அதுக்கான செயல்முறையில இறங்கணும்ல. நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கலாம், நான் தான் கலெக்டர் சொல்லி இருந்து என்ன பயன்? அதுக்கான முறையான படிக்கணும், அதுக்கான உடல் ரீதியான தகுதி பெறணும், அதுக்கான திறமையை வளர்த்துக்கணும். எல்லாமே செய்து அது ப்ராப்பரா செஞ்சாதானே அது கரெக்டா ஆக முடியும். அது ஆனா இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் தான் டாக்டர், நான் தான் கலெக்டர் அப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன பயன்? அது அப்ப அதுதான் வெறும் அயம் ஆத்மா பிரம்மம், பிரம்மம் நான் தான் பிரம்மன், நான் தான் பிரம்மன் சொல்லி என்ன பயன்? அதுக்கான நடைமுறை செயல்பாட்டை கொண்டு வரும் போது தான் அது பூரணத்துவம் பெறும். அப்ப அதுக்குதான் தன்னில் இருக்கின்ற அது வெளியுள்ளில் பிரகாசிக்கின்ற அந்த மனோ சக்திய அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அதிலேயே அது நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் அது அயம் ஆத்மா பிரம்மம். அதுதான் எல்லாமே ஒன்றாகிவிடுகிறது. அதுவே பிரம்மம் ஆகி விடுகிறது. அப்போ அந்த நிலையை பத்தின பிரம்மம் என்ற தியானமோ தியானிப்பதற்கு ஏதோ பொருள் கிடையாது. அந்த இடத்துல இருந்தது எல்லாமே ஒரு சூன்ய நிலையில போயிடுது. உங்களுக்கு எல்லாமே அதுவாகிறது. சலனமற்ற தன்மைக்கு அது போய்விடுகிறது. அக்ஷரம் என்ற நிலைக்கு அது தள்ளப்படுகிறது. அதுதானே உண்மையான நிலை. வாயில சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் அக்ஷரத்தில்தான் உண்டானேன்னு சொல்லலாம், நான் அக்ஷனாவே மாற போறேன் என்று சொல்லலாம். ஆனால் அதுக்கான செயல்முறை இருந்தால் மட்டும்தான், அதுக்கான திறமையை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் அந்த நிலையை நாம் எய்த முடியும். இந்த 4 வாக்கியங்கள் தவிர மற்ற 2 வாக்கியங்களை ஞானபிதா சொல்றாரு. இந்த 4 வாக்கியங்களை பிரம்ம உபதேசமாக தியானிப்பதற்கு சொல்லப்பட்டன அல்ல.
இந்த 4 வாக்கியங்கள் என்பது உபதேசம் என்பது அல்ல. இந்த வார்த்தைகளை உபதேசமாக வாங்கி நான் இதை உச்சரித்துக் கொண்டிருந்தால் ஒன்றும் உனக்குள்ள நடைபெறாது, நீ செத்துத்தான் போவாய். உன்னுடைய ஜீவனை முன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாதது. அதுதான் இது உபதேசம் அல்ல. இதில் சொல்லப்பட்டது என்னவென்றால், பிரம்மத்துடைய நிலைமை இது என்று இது அறிவதற்காக சொல்லப்படுகின்றது. ஏதோ ஒரு டூ வீலர், யாரோ ஒரு மெக்கானிக்கோ இந்த இடத்துல ஃபால்ட்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அப்ப அதுவே அந்த ஃபால்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுவே அதுக்கு தீர்வு கிடையாது. இதுக்கு அந்த ஃபால்ட்டை சரி செய்யணும். அதே மாதிரிதான் உன்னுடைய பிறப்பு இறப்புக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது உன்னுடைய சக்தி வெளியில் வியாபிப்பதால் தான். அதை நிலைநிறுத்தி கொண்டால் தான் நீ அந்த மாயா சமுத்திரத்தை விடுதலை பெற முடியும். இது சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். இதை உபதேசமாக பெற்று ஒரு பயனும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை விரயமாக்க விடாமல் நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தக்கூடிய அந்த சாதனையை செய்தால் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு தான் இந்த உபதேசங்கள் எல்லாம் தியானிப்பதற்கு சொல்லப்பட்டது கிடையாது. அது பிரம்மத்துடைய நிலைமை என்று அறியும் பொருட்டாகும். அதனுடைய நிலை இதுதான், அதுக்கு நீ இப்படி போகணும்னு சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் தான். இது வழி அதுதானே தவிர வழியே அதை நினைச்சிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. நடைமுறைப்படுத்தும் போது தான் அது செயல்படும் என்பதை தான் ஞானப்பிரண்டத்தை சொல்லுது. இதனால் பிரம்மத்தினுடைய நிலைமையை அறிவதற்கு 2 வாக்கியங்கள், அதாவது 2 சொற்களும் கூட உண்டு. இதே மாதிரி 4 வாக்கியங்கள் என்பது கிடையாது, 1-2 வார்த்தைகள் இருக்கிறது. இந்த இடத்துல சொல்ற ஞானபிதா பிரம்ம ஜோதி ரசம் என்றாங்க. அதாவது பிரம்மம் பிளஸ் ஜோதி பிளஸ் அகம், அதாவது தான் தானே பிரம்ம ஜோதி என்று பொருளாகிறது. தான் தானே பிரம்ம ஜோதிரசம் என்று பொருளாகி, அதாவது பிரம்ம ஜோதி ஆகாசமான வெளியுளில் ஹம் என்ற பிரகிருதி பின்னமாய், அதாவது வேறாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய சக்தி தானாக இல்லாமல் அது வெளியில வேறொன்று தான் நான் என்று, அதுதான் தான் என்று நாம தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன, நம்மளுடைய சைதன்யம் 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது. ஆனா இதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம அறியாம நாம் எடுத்துக்கொண்ட தொழிலை வச்சு கேரக்டர், எலக்ட்ரீஷியனா தான் எலக்ட்ரீஷியன் நம்ம எங்க போனாலும் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல நான் எங்க போனாலும் நான் தான் போலீஸ் சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய உண்மைத்தன்மையை நாம் அறியாம நான் தான் டாக்டர்ன்றோம். தொழில் செய்யற இடத்துல தான் நீங்க டாக்டர், வீட்டுக்கு வந்தா உன் கணவனுக்கு, மனைவிக்கு கணவன், என்னுடைய பெண்ணுக்கு நான் தந்தை என்ற கேரக்டர், என்னுடைய அப்பாவுக்கு நான் மகன் என்ற கேரக்டர். அப்போ வெளி உலகத்துல பல்வேறு விதமான கேரக்டரா தான் நம்ம வாட முடியும். ஆனால் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான். அது தானாக இருக்கின்ற அந்த வஸ்து, அதுதான் நானாச்சு. என்னுடைய உண்மையான சைதன்யம் 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது. அதுதான் பிரம்மம் ஜோதி அகம். அதை வெளியில பின்னப்பட்டு பிரகாசிக்கிறதாலதான் பல்வேறு கேரக்டராவை நான் உருவாகிறேன். ஆனா அதுதான் உண்மை, நான் சிக்கி போய் இருக்கிறேன். அதெல்லாம் ஒரு மாயை. அந்த பிரகாரம் பின்னப்படாமல் ஒரே பிரகாசமாகி ஆதி அந்த வீண ஆதியமில்ல அடைய அந்தம் ஆரம்பமில்ல முடிவும் இல்லாததாக அது தனக்குள்ளேயே நிலைக்கிறதாகும். அப்போதுதான் பிரம்ம ஜோதிரசம் என்கிற தியானமோ அந்த நிலை ஏற்படும். அது தியானமோ அது தியானிப்பதற்கோ அந்த டைம்ல மற்றொன்று இல்லை, எல்லாமே தான் தானாக ஆகி விடுகின்றோம், அக்ஷரமாக ஆகி விடுகின்றோம். அடுத்த வாக்கியம், 6வது வாக்கியம், பிரம்ம சத் ஜகத் மித்தியா.
அதாவது பிரம்மம் பிளஸ் சத் பிளஸ் ஜகத் பிளஸ் மித்யா. அதாவது தானாயிருக்கின்ற அந்த பிரம்மம், தன்னிலிருந்து உண்டாகின்ற சலனம், தன்னில் லயித்து ஆதி அந்த ஈனமாய், அதாவது அடிமுள்ளே முடி இல்லாததாய் தானாய் தன்மயமாய் இருக்கின்ற நிலைமையாகும். அப்ப தன்னில் ஏற்படுகின்ற அந்த சலனம், அதால அது வெளியில போயிடுது. அந்த சலனம் இல்லாமல் நம்ம அந்த நிலைக்கு வரணும். அது சலனப்பட்டாதான் அது பின்னப்பட்டு வெளியில போயிடுது. அது சலனம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம பெற வேண்டும். அப்பதான் வந்து பிரம்மம் சத் ஜகத் மித்தியா. அப்ப சலனம் தன்னில் லயித்து ஆதி அந்தம் இல்லாமல் தானாய் தன்மயமாகின்ற அந்த நிலைமைக்கு தான், அப்பதான் பிரம்மமாகி, அந்த டைம்ல தான் பிரம்மம் மாத்திரமே ஆகிறது. அப்போ அந்த சமயத்துல தியானமோ தியானிப்பதற்கோ மற்றொன்றில்லை. இது இல்லாம நாலா விதங்களால மந்திரங்களை கொண்டோம், மும்மூர்த்திகளை சங்கல்பித்து தியானிக்கிறது கொண்டோம், பலவிதமான விரதங்களை அனுசரித்து பட்டினி கிடந்து நோய்வாய்ப்பட்டு கொள்வதினாலேயோ பல ஜீவ அவஸ்தைகள் செய்து யாகங்கள் யோமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சக்தி பூஜை என்ற முறையில கல் சாராயம் பிணம் முதலியவர்களை தின்றதும், அதே மாதிரி அந்த மாதிரி பண்ண சொல்ல நம்மளுடைய தலை சுற்றி நினைவு தடுமாறி விழுந்து நம்ம பல் உதடு முதலியவங்களை காயப்படுத்தி கொள்வதும், அதே மாதிரி நம்ம வந்து தேர் இழுக்கிறவன் அழகு குத்தி இழுக்கிறதும் அந்த மாதிரி எல்லாம் பண்றது. அதே மாதிரி காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போவது, அந்த மாதிரி ஒவ்வொன்னு சுத்தி திரியுது. அதே மாதிரி பண்றது எல்லாமே ரோகம் அடைந்து நோய்வாய்ப்பட்டு புத்தி முட்டி கஷ்டப்பட்டு, அதே மாதிரி கங்கையில நம்ம ஸ்நானம் செய்தா முக்தி கிடைக்கின்றது, சேதுல ஸ்நானம் செய்தா இந்த மாதிரி முக்தி கிடைக்கின்றோம். ஒவ்வொரு ஆறு கடைகள்லயும் அதே மாதிரி உப்பு ஜலம் நிறைந்த சமுத்திரத்தனங்களையும் இந்த மாதிரிலாம் குளித்து சொறி சிறைந்து முதலியவான இதெல்லாம் வந்து நமக்குள்ள இயல்பாக இந்த மாதிரி ரோகங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டோம். கைவல்யம் இந்த மாதிரி எல்லாம் பண்றதால எதுவும் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சனா என்ன ஆகும்? நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு அதோகதியாகி நசிந்து போகிறது அல்லாமல் தானாய் தன்மயமாகி தீருவதில்லை. செத்துதான் போக போறோம் கட்சியில. எல்லாமே ஜீவசக்தி மொத்தமே அந்த தனமாகி அந்த பெட்டி, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான அந்த தனம் அந்த சுத்தமா காலியாகி கடைசியில செத்து போகின்ற நிலைமைக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம். அப்ப தானாக தன்மயமாக வேண்டும்னா இப்ப சொன்ன பிரகாரம் தன்னுடைய சக்திய தன்னில் தானே லயிக்க செய்ய வேண்டும். இப்போ இந்த 6 மகா வாக்கியங்கள் பத்தி சொன்னாரு. அது சொல்றது கிடையாதது. அது பிராக்டிக்கல் லைஃப்ல நம்மள அப்ளை பண்ணி அதுக்கான நடைமுறையில் செயல்படுத்தும் போது மட்டும்தான் சரி. தன்னுடைய சக்தி தன்னில் தானே லயிக்கும். அப்பதான் அந்த மாதிரி லயிக்கிறது தான் கைவல்யம் என்ற நிலையை பெற்றுத்தரும். இது இல்லாம வேற எந்த விதத்திலும் அந்த நிலையை அடைய முடியாது என்பதுதான் ஞானபிதா 21வது அத்தியாயத்துல நமக்கு வந்து தெளிவுபடுத்திக்கிறாரு. தொடர்ந்து நாளைக்கு நம்ம 22வது அத்தியாயத்துல பயணிப்போம். யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். பாலையாவுக்கு கோல்ட் ஆயிட்டு எல்லாருக்கும் ஆச்சு, சரியா போச்சு. உனக்கு பழனிக்கெல்லாம் போயிட்டு வந்து கோல்ட் ஆயிட்டியா? அப்படி இல்ல, ஒரு தண்ணி குடிச்சா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இருக்கு, அப்புறம் சரியா போயிடுது. இல்ல அப்ப பக்கத்தாப்புல கொஞ்சம் தண்ணி வச்சுங்க. நீங்களே தண்ணி குடிச்சாதான் தொண்டை வருது. காய விடாதீங்க. இல்ல தண்ணி குடிச்சாதான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி வருது. அப்புறம் அதே சரியா போயிடுது. வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி பாத்துங்க. தண்ணி ஈட்டு தண்ணி குடிச்சா கூட சுடத்து பண்ணி சூடு பண்ணி குடிச்சா கூட சரியுது. கோல்டா குடிச்சாலும் வருது, ஹீட் பண்ணி சுட தண்ணி குடிச்சாலும் சரியிடுது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி வருது. இல்ல இன்னைக்கு ரொம்ப காப்பு வருது. சரிங்க. அது கிளைமேட் வருது, வேற ஒண்ணும் ஆமாங்க. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க சரிங்க. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, நம்ம நிறைவு பண்ணுவதற்கு முன்னாடி இப்ப சொன்ன இந்த மகா வாக்கியங்களை நம்ம வந்து என்னதான் உச்சரிச்சாலும் சொல்லிட்டு இருந்தாலும் பயன் கிடையாதது. நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை
மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் எந்த விதத்திலையும் சரியது, செயல்கள் பண்றதாலேயும் சரியது, அதை விரயம் செய்யாமல் நாம் கொடுத்த அந்த உறுதிமொழியை நாம் காப்பாற்றுவது மூலமாகத்தான் அதுதான் உண்மையில அகம் பிரம்மாஸ்மி ஆகுது. அதுதான் தத்துவமசி ஆகிறது. அதுதான் பிரஜானம் பிரம்மம் ஆகிறது. இது வார்த்தையால சொல்லக்கூடியது கிடையாது. நான் உடலாலும் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் ஜீவசக்தியான வாயு மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன். இது வெறும் வார்த்தை என்பது கிடையாதது. அது நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு ஞானபிதா கூறிய அந்த இலக்கை நம்ம அடைய முடியாதது. நான் இந்த தியான தீட்சை வாங்கிட்டேன், எனக்கு கிடைச்சிடும், நிச்சயமா கிடைக்காதது. தினசரி அது பயிற்சி, நமக்குள்ள அந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியது தான். நமக்குள்ள சதா பிராணாயாமம் நடத்த வேண்டியது தான். இதுதான் உண்மையாம நாம் கொடுத்த அந்த வாக்கை காப்பாற்றுவது ஆகும். அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவது ஆகும். அந்த 100% காப்பாற்றும் போது மட்டும்தான் நாம் கொடுத்த அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு அது சமம். அதுவரை அது கிடையாது என்பதை தான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உபஜீவனத்துக்காக வெளியில் வியாபிக்கும் போது கூட நமக்குள்ள அந்த சதா பிராணாயாமம் என்ற நிலையை நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். நாளுக்கு நாள் அதை இம்ப்ரூவ் பண்ணி 24 மணி நேரமும் நமக்குள்ள அது நடத்தக்கூடிய அந்த திறமையை வளர்த்து கொள்ளும் போது மட்டும்தான் ஞானபிதாவுக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை நாம் உண்மையாக காப்பாற்றுகின்றோம். அதுவரை நாம் கொடுத்த உறுதிமொழியை நாமே மீறிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் யதார்த்த உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டு தொடர்ந்து நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த நிலையை ஏற்படும் போது தான் நாம் முழுமையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் செயல்படுகிறோம் என்பது அதுதான் யதார்த்த உண்மை. இதைதான் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துவதோடு எனக்கும் நானும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாளைக்கு நம்ம சத்சங்கத்துல பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் அனைவருக்கும் ஐயா. அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம்.